மாற்றுத்திறனாளி வீராங்கனையர் சாதிக்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்ற உறுதியுடன் அரசு செயல்பட்டு வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். 146 கோடியில் நடப்பாண்டிலும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரைகள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது வேல்முருகன் எடுக்க வேண்டிய முடிவு. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான வழக்குகள் ரத்து. தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம். பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் பங்கேற்பு. சிறுபான்மையினருக்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும். சென்னையில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகள் EPS பேச்சு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்பட்டு தேர்தல் வருவதால் தற்போது கொண்டுவரப்படுகிறது. சீமான் விமர்சனம். ஆன்லைன் விளையாட்டுகளால் 6 ஆண்டுகளில் 47 பேர் தற்கொலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் நாளை வேலை நாள் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை அட்டவணை அடிப்படையில் நாளை பள்ளிகள் இயங்கும். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் அமையவுள்ள எரிவுலை திட்டத்தை சென்னை மாநகராட்சி கைவிட திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தல். ஆணையாளர் ஆலோசித்து முடிவுகளை எடுப்பார் என மேயர் பிரியா அறிவிப்பு. இருபத்தி 5வது அகில இந்திய துப்பாக்கிச்சூடு போட்டிக்கான நிறைவு விழா. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பரிசுகளை வழங்கிய துணை முதலமைச்சர். இடப்பிரச்சனையில் தொடர்ந்து இடையூறாக இருந்து வந்ததால் ஜாகீர் ஹுசேனை வெட்டி கொலை செய்தோம். ஓய்வு பெற்ற நெல்லை டவுன் சப் இன்ஸ்பெக்டர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியின் சகோதரர் பரபரப்பு வாக்குமூலம். கடலூர் அருகே தோல் தொழிற்சாலைக்கு நிலம் எடுப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் குண்டுக்கட்டாக கைது. தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்ட பின்னர் வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தியும் வெளியேறாமல் உள்ளிருப்பு போராட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜியோ நெட்வொர்க் சேவை பாதிப்பு. ஜிபே உள்ளிட்ட செயலிகளை பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்த முடியாமல் பயனர்கள் அவதி. ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் அடுத்த ஆண்டு அக்டோபரில் நிறைவடையும். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் அரசுக்கு ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் இழப்பு. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஊழல் முறைகேட்டில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை தங்கள் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கூடாது என அலகாபாத் வழக்கறிஞர்கள் போர்க்கொடி. நாங்கள் என்ன குப்பை தொட்டியா எனவும் வழக்கறிஞர்கள் கொந்தளிப்பு. கர்நாடக சட்டப்பேரவைகள் பாஜகவை சேர்ந்த 18 MLAக்கள் 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சபாநாயகர் இருக்கை மீது பட்ஜெட் நகலை கிழித்தெறிந்து கூச்சலிட்டதால் நடவடிக்கை. பிரதமர் மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு பயணம். இலங்கை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தகவல். லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மின்சாரம் விநியோகிக்கும் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். ஏராளமான விமான பயணிகள் அவதி. டெஸ்லா கார்களை சேதப்படுத்தினால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.
நடப்பு ஆண்டு ஐபிஎல்லில் சென்னை அணிதான் கோப்பையை வெல்லும். முன்னாள் சென்னை வீரர் ஆஷ்லி மார்க்கல் கருத்து. நடப்பு ஆண்டு ஐபிஎல் தொடரில் வர்ணனையாளராக அறிமுகமாகும் நியூசிலாந்து வீரர் கர்ன் வில்லியம்சன். கடந்த ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியில் விளையாடிய நிலையில் புதிய முயற்சி. தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை, திருச்சி, மதுரை நகரங்களில் ஐபிஎல் போட்டிகளை பெரிய திரைகளில் காண ரசிகர்கள் ஏற்பாடு. ஐபிஎல் நிர்வாகம் நடவடிக்கை.